வரும் 22ஆம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்கள் மிக மிக பலத்த மழை பெய்யும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கை. வெளுத்து வாங்கும் கனமழையால் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வாகன நிறுத்துமிடத்தின் மேற்கூரை விழுந்ததால் பரபரப்பு. உதகை, கொடைக்கானல், ஒகேனக்கல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வருபவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். ரெட் அலர்ட் எச்சரிக்கையை குறிப்பிட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தோல்வி பயத்தில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தும் திட்டங்களை பிரதமர் கொச்சைப்படுத்துவதாகவும் கண்டனம். அயோத்தி ராமர் கோவிலை இடித்து விடுவார்கள் என மோடி வன்முறையை தூண்டுவதாக கார்கே குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 49 தொகுதிகளில் பரப்புரை ஓய்ந்தது. இதுவரை சுமார் 9,000 கோடி ரூபாய் பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்ட ஊதியம் 319 ரூபாயாக உயர்வு. 1229 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை. திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்று வழிபாடு நடத்திய வினோத திருவிழா. 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு 10,000 பக்தர்களுக்கு சுட சுட கறி விருந்து. அன்னூர் அருகே பாஜக நிர்வாகி வீட்டில் இருந்து 1.5 கோடி ரூபாய் பணம் திருட்டு. கொள்ளையர்கள் குறித்து விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். பாஜக அலுவலகத்தை நாளை முற்றுகையிட உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என சவால். ஐபிஎல் தொடரில் சென்னை, பெங்களூரு இடையேயான போட்டி மழையால் நிறுத்தம். பெங்களூரு 3 ஓவர்களில் 31 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் லேசானது முதல் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. நெல்லை, தென்காசி, தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் அதிக கனமழையும், கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும், 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பெரும்பாலான இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், திருச்சி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை பரவலாக நீடிக்கும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி, மன்னார் வளைகுடா, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று தெரிவித்துள்ளது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே வரும் 22ஆம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த மழையால் பல்வேறு இடங்களில் சாலையில் தண்ணீர் தேங்கியது. துரிதமாக செயல்பட்ட மீட்புக் குழுவினர் உடனுக்குடன் தண்ணீரை அகற்றினர். கோவை மாவட்டம் முழுவதும் காலை முதல் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் மாலையில் கனமழை வெளுத்து வாங்கியது. காந்திபுரம், பீளமேடு, ஆர்எஸ்புரம், சரவணம்பட்டி, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை கொட்டியது. இதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வாகன நிறுத்துமிடத்தின் மேற்கூரை இடிந்தது. சிங்காநல்லூரில் வெளுத்து வாங்கிய மழையால் அங்குள்ள வெளி மாவட்ட பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியது. பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறம் இருந்த கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியது. மாநகராட்சி சார்பில் தயார் நிலையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குழுவினர் உடனுக்குடன் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு மழைநீரை அகற்றினர். ரயில் நிலையம் அருகே உள்ள லங்கா கார்னர் சுரங்கப்பாதையில் தேங்கிய நீர் அரை மணி நேரத்திற்குள் முற்றிலும் அகற்றப்பட்டு சீரமைக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையிலிருந்து கொண்டுவரப்பட்ட 100 HP திறன் கொண்ட மின் மோட்டார்கள் மூலம் மீட்பு பணிகளில் துரிதமாக செயல்பட்டு மாநகராட்சி ஊழியர்கள் நீரை அகற்றினர். மோட்டார் பம்புகள், ஜெனரேட்டர்கள், சுகாதார பணிகளுக்கு ப்ளீச்சிங் பவுடர், கொசுமருந்து உள்ளிட்ட பொருட்களுடன் மாநகராட்சியின் 50க்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 3 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் மழை கொட்டியது. உதகையில் பெய்த மழையால் ரயில் நிலையம் அருகே மழைநீர் தேங்கியது. மத்திய பேருந்து நிலையம் படகு இல்ல சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் பாதையில் அடர்லி ரயில் நிலையம் அருகே மண் மற்றும் பாறைகள் ரயில் பாதையில் சரிந்து விழுந்தன. இதனால் மலை ரயில் போக்குவரத்து 20ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக சேலம் கோட்ட ரயில்வே அறிவித்துள்ளது. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாமல் பெய்யும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராமர் கோயிலை முன்வைத்து காங்கிரஸ் கட்சி மீது பிரதமர் மோடி முன்வைத்துள்ள விதவிதமான குற்றச்சாட்டுகள் நாடு முழுவதும் விவாதப் பொருளாகியுள்ளன. காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் பிரதமர் மோடிக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றன. அப்படி என்னதான் பேசினார் பிரதமர், பார்க்கலாம். अयोध्या में राम मंदिर बना तो ये सपा कांग्रेस दोनों पार्टियों ने प्राण प्रतिष्ठा का निमंत्रण ठुकरा दिया। आप कल्पना कर सकते हैं, वोट बैंक के भूखे लोग प्रभु राम के प्राण प्रतिष्ठा के अवसर पर निमंत्रण ठुकरा दे। तुष्टीकरण में डूबी कांग्रेस ने अयोध्या में राम मंदिर का बायकॉट कर दिया। कांग्रेस का कोई नेता अगर भक्ति भाव से राम मंदिर चला जाता है तो उसे पार्टी से निकाल दिया जाता है। मोदी को 400 सीटें चाहिए ताकि कांग्रेस अयोध्या में राम मंदिर पर बाबरी ताला ना लगा दे। उनके लिए तो उनका परिवार और पावर, यही उनका खेल है। सपा कांग्रेस वाले सरकार में आए तो रामलला को फिर से टेंट में भेजेंगे और मंदिर पर बुलडोजर चलवा देंगे। क्या योगी जी से यही सीखना है क्या? अरे जरा योगी जी से ट्यूशन लो, बुलडोजर कहां चलाना कहां नहीं चलाना। காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை புல்டோசர் கொண்டு இடித்துவிடும் என்று வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசிய பிரதமர் மோடி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவின் மகா விகாஸ் அகாதி கூட்டணியின் தலைவர்களான சரத்பவார், உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட தலைவர்களுடன் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய கார்கே,
ஜனநாயகம் பற்றி பேசும் பிரதமர் மோடி அதன்படி செயல்படுவது இல்லை என குற்றஞ்சாட்டினார். காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோவிலை புல்டோசரை வைத்து இடித்துவிடும் என பேசியிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மீது தலைமை தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கார்கே தெரிவித்தார். பிரதமர் மோடி தோல்வி பயத்தில் தொடர்ந்து வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசி வருவதாகவும் கார்கே கூறினார். जनता में एक भ्रम पैदा करने के लिए और जनता में एक रोष पैदा करके इंस्टिगेट करने का, ये तो मैं समझता हूँ ये तो इलेक्शन कमीशन उनके ऊपर एक्शन लेना चाहिए. जो इंस्टिगेटिव स्पीचेस करते हैं तो उनके खिलाफ तो कार्रवाई होनी चाहिए. खुद प्राइम मिनिस्टर कर रहे, अगर कोई छोटा मोटा नेता करता तो हम मानेंगे, ये बुलडोजर लगाएंगे वो लगाएंगे. जो चीजें हम नहीं कर सकते, इम्पॉसिबल है, और उसको उन्होंने ऐसा लोगों को भड़का रहे हैं, तो ये कभी नहीं होगा. हमारी गवर्नमेंट आने के बाद हर चीज की हिफाजत होगी. பாஜக அரசால் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ ஆகிய விசாரணை அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்பட்டு எதிர்க்கட்சிகள் மிரட்டப்படுவதாக தெரிவித்த மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சிகளின் சின்னங்கள் பறிக்கப்பட்டு பாஜக ஆதரவு கட்சிகளிடம் ஒப்படைக்கப்படுவதாக கூறினார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டிருக்கும் வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும், இந்தியா கூட்டணி அரசு ஆட்சி அமைந்தால் ஏழை மக்களுக்கு மாதம் 10 கிலோ தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் கார்கே குறிப்பிட்டார். மாநில அரசின் மக்கள் நலத் திட்டத்தின் வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தோல்வி பயம் காரணமாக பிரதமர் மோடி அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் அனைவருக்கும் பொதுவானவர் என்பதை மறந்து விரக்தியின் காரணமாக மாநிலங்களுக்கு இடையே வெறுப்பை தூண்டுவதாகவும் முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத் திட்டங்களை கொச்சைப்படுத்தி தான் எப்போதும் ஏழை மக்களுக்கு எதிரானவர் என்பதை மோடி வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக கூறியுள்ளார். கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாள்தோறும் நன்மை தந்து வரும் விடியல் பயண திட்டத்தை பகிரங்கமாக எதிர்த்துள்ள மோடி, கட்டணமில்லா பேருந்து பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என புது புரளி கிளப்பியிருப்பதாகவும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்திட்டு அறிமுகப்படுத்திய விடியல் பயண திட்டம் பெண்களுக்கு பயண சுதந்திரத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், பிற்போக்குத்தனமான வலதுசாரி சிந்தனைகள் கொண்ட RSS பின்புலத்தில் இருந்து வந்தவர் மோடி என்பதால் பெண்களின் முன்னேற்றத்தை கண்டு அஞ்சுவதாகவும் விமர்சித்துள்ளார். 2019 3,28,00,000 இருந்த சென்னை மெட்ரோ பயணங்கள் இலவச பேருந்து பயணம் அமலுக்கு வந்த பிறகு 2023 9,11,00,000 அதாவது மும்மடங்காக உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட விரிவாக்கத்துக்கு நிதி தராமல் அந்த திட்டத்தையே முடக்கிய பிரதமர் மோடி விடியல் பயண திட்டத்தின் மீது வீண்பழி சுமத்தியிருப்பதாகவும் அவர் சாடியிருக்கிறார். இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பு 50% என்பதை நீக்க தமிழ்நாட்டு கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மக்களுக்கும் பயனளிக்கும் இந்த கருத்து குறித்து பிரதமர் மோடி என்றைக்காவது வாய் திறந்திருக்கிறாரா அல்லது ஏதாவது கேரண்டி கொடுத்திருக்கிறாரா எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என்றும், ஜூன் 4ஆம் தேதி இந்த பொய்மைகள் உடைப்பட்டு இந்தியா கூட்டணி வெல்லும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை 319 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் கடந்த 2006ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டம் 100 நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொண்டவர்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு உடல் உழைப்பு சார்ந்த பணிகள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்திற்கு வழங்கப்படும் தினசரி ஊதியத்தை கடந்த மார்ச் மாதம் ஒன்றிய அரசு உயர்த்தியது. இதையடுத்து தமிழ்நாட்டில் ஊதியத்தை உயர்த்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி கடந்த நிதியாண்டில் 294 ரூபாயாக இருந்த தினசரி ஊதியம் நடப்பு நிதியாண்டில் 319 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதாக ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்டிருக்கும் அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அடுத்த நிதியாண்டுக்கான நிதியாக 1229 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தும் ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதில் சிக்கியவர்களை காப்பாற்றும் வகையில் மெயின் அருவி அருகில் உள்ள தடாகத்தில் பாதுகாப்பு வளையங்கள் பொருத்தப்பட்டுள்ளன.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக நேற்று குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் திடீரென பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது பழைய குற்றால அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் வெள்ளத்தில் சிக்கினர். அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட போதிலும் நெல்லையைச் சேர்ந்த 16 வயது பள்ளி மாணவன் அஸ்வின் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை தடை நீடிக்கும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதில் சிக்கியவர்களை காப்பாற்றும் வகையில் மெயின் அருவி அருகில் உள்ள தடாகத்தில் பாதுகாப்பு வளையங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சீசன் காலங்களில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற பாதுகாப்பு பணிகள் தற்போது கனமழை எச்சரிக்கை காரணமாகவும் வெள்ளத்தில் சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாகவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே பழைய குற்றால அருவிக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் செய்தியாளர்களை கண்டதும் ஆய்வு செய்யாமலே திரும்பினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழைய குற்றால அருவியை வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவருவது பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்தார். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காட்டில் வரும் 22ஆம் தேதி கோடை விழா தொடங்க உள்ள நிலையில் 2 லட்சம் வண்ண மலர்களால் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் அமைந்துள்ள ஏற்காட்டில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த மாதம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்தது. ஆனால் கடந்த ஒரு வாரமாக பகலில் கனமழை பெய்து வருவதால் வெப்பம் சற்று தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை உருவாகியுள்ளது. இதனிடையே 47ஆம் ஆண்டு கோடை விழாவை ஒட்டி நடைபெறும் மலர் காட்சிக்காக வெளிநாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட மலர்களை கொண்டு ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. ஸோ ஏற்காடு அவுட்டிங்காக வந்தோம். வரும்போது நல்ல ரெயின், சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இதுவே 2வது டைம் நாங்கள் வர்றது. மறுபடியும் 1 வீக் வர 22ஆம் தேதி கோடை விழா போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக திரும்ப வருவோம். அங்கே வந்து மேலே வந்து பூங்காவில் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் வந்து பூவிலே நிறைய அழகழகாக கங்காரு, யானை, இந்த மாதிரி நிறைய மயில், அந்த மாதிரி வச்சு நிறைய சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னும் எப்போ வர போகிறோன்னு சொல்லிட்டு. செம்ம கிளைமேட், அருமையான கிளைமேட். இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. போன வருஷத்தோடு இந்த வருஷம் அருமையான கிளைமேட்டு, செம்ம ஜாலி. வர எல்லாம் ஊட்டிக்கு மேலே இங்கே டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. வர 22ஆம் தேதி கோடை விழா போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் திரும்பி வருவோம். பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஏற்காட்டில் வந்து என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக ஏற்காட்டில் 47வது கோடை விழா மலர் கண்காட்சி வரும் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளது. இதையொட்டி பிரதான மலைப்பாதையில் உள்ள சுற்றுச்சுவர்கள் அனைத்தும் வெள்ளையடிக்கப்பட்டு மிகப்பெரிய சுவர்களில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் வண்ண வண்ண ஓவியங்களும் வரையப்பட்டு வருகிறது. நாட்டார் தெய்வங்களுக்கு புகழ்பெற்ற தென் மாவட்டங்களில் ஆண்கள் மட்டுமே ஆடுகளை பலியிட்டு சமைத்து சாமிக்கு படைத்து உண்டு மகிழும் வினோத திருவிழா திருமங்கலம் அருகே நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே செரிக்காம்பட்டி கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில்பட்டி பகுதியில் கரும்பாறை முத்தையா கோயில் உள்ளது. இக்கோயிலில் சாமிக்கு உருவம் கிடையாது. அங்குள்ள பாறையையே சாமியாக கருதி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இக்கோயிலில் நள்ளிரவு தொடங்கிய திருவிழாவில் கோயிலுக்கென நேர்ந்து விடப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கருப்பு நிற ஆடுகள் பலியிடப்பட்டன. அவை கறிகளாக மாற்றப்பட்டு 1000 கிலோ அரிசி, மசாலா பொருட்களை கொண்டு கறிச்சோறு சமைக்கப்பட்டு வாசனை மூக்கை துளைக்க சுட சுட சாமிக்கு படையல் வைக்கப்பட்டது. இந்த திருவிழாவில் திருமங்கலம், உசிலம்பட்டி, மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு அங்குள்ள வெற்றிடத்தில் மண் தரையில் வரிசையாக பந்தி வைக்கப்பட்டது. தூய்மையான வெள்ளை வேட்டிகளில் அள்ளி வரப்பட்ட சுடுசோறு வாழை இலைகளில் பரிமாறப்பட்டு மணக்கும் கறிக்குழம்பு ஊற்றப்பட்டது. அப்படித்தான் வந்திருக்கு. பாரம்பரியம் நடந்துருக்கு. இன்னும் இருக்க விரிவாகும். இதுல எந்த ஒரு வேறுபாடு மற்றபடிக்காக பெரிய ஆளு சின்னன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சமம். ஆண்கள் மட்டும் 10,000 பேருக்கு மேல 10,000க்கு மேலதான்
15,000 பேர் கூட வந்து பங்கேற்கிறது. இந்த வருஷம் 18,000 விலைக்கு பங்கு சொல்லியிருக்காங்க. 10,000 பேர் உட்காந்து நல்லா பொறுத்து இருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட ஆகும். பொறுத்து இருந்து நல்லா உணவு இருந்துட்டு எல்லோரும் நல்லா பக்தியோட போயிட்டு அடுத்த வருடம் நேர்த்திக்கடனுக்கு வேண்டியதை செய்கிற மக்கள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கு. சாதி மத வேறுபாடின்றி 10,000த்திற்கும் மேற்பட்டோர் மண் தரையில் அமர்ந்து கறி விருந்தை உண்டு மகிழ்ந்த பின்பு சாப்பிட்ட இலையை அதே இடத்தில் விட்டுச் செல்கின்றனர். நாளடைவில் அந்த இலைகள் மாயமாகிவிடும் என்பதும், அப்படி மாயமாகும் வரை அந்த இடத்திற்கு பெண்கள் வரக்கூடாது என்பதும் அவர்களின் நம்பிக்கை. வெட்டி நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க வரைக்கும் இந்த பக்கம் ஆறு பூசப்படி இருந்துச்சு, யாரும் இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. திண்டுவாங்க தான் வருவாங்க. வாங்கி முடிச்ச பின்னாடி இந்த இலையை யாரும் மிதிக்க மாட்டாங்க. இந்த பக்கம் இன்னைக்கு ஃபுல்லாகவே இன்னைக்கு திரும்பி பார்க்க மாட்டாங்க. நாளை பிறகு இந்த பக்கம் தான் எட்டி பார்ப்பாங்க. இல்லை அந்த பக்கத்தில் வந்தோம்னு சொன்னால் எச்சியாளருக்கு எலும்பு இருக்குன்னு சொல்லி சுற்றி தான் போவாங்க. முன்னதாக குழந்தை வரம், அரசு வேலை, பணி உயர்வு, உடல்நலம் போன்ற வேண்டுதல்களை முன்வைத்து கருப்பு நிற ஆட்டுக்குட்டிகளை நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கரும்பாறை முத்தையாவின் அருளினால் வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் பின்னர் கோயில் திருவிழாவில் பங்கேற்று மணக்கும் கறிக்குழம்பை சுவைத்து செல்வதாக கூறுகின்றனர். சன் செய்திகளுக்காக திருமங்கலம் செய்தியாளர் கணேஷ். சங்கரன்கோவில் மலர் சந்தையில் மல்லிகை பூக்களின் விலை 4 மடங்கு அதிகரித்து விற்பனையாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தையில் கடந்த வாரம் 250 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த 1 கிலோ மல்லிகை பூவின் விலை இன்று 1000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மல்லிகை பூக்களின் விளைச்சல் குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் நாளை சுபமுகூர்த்த நாள் என்பதால் தேவையும் அதிகரித்துள்ளது. இதனால் மல்லிகை பூக்களின் விலை 4 மடங்கு அதிகரித்துள்ளது. மல்லிகை தவிர 1 கிலோ கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1000 ரூபாய்க்கும், அரளி 280 ரூபாய்க்கும், ரோஜா பூக்கள் 260 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை மற்றும் கேந்தி பூக்கள் 170 ரூபாய்க்கும், சம்பங்கி 120 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. கோடை காலத்தில் மலை பிரதேசங்களில் கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு கொண்டு வரப்பட்ட இ-பாஸ் திட்டத்தின் நோக்கம் நிறைவேறியதா? சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள வியாபாரிகள் இடையே இ-பாஸ் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் பற்றி விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. கோடை காலம் வந்தாலே ரிலாக்ஸ் செய்ய ஊட்டி, கொடைக்கானல் என குளு பிரதேசங்களுக்கு மக்கள் படையெடுப்பது வழக்கம். இந்த ஆண்டு வெயில் மார்ச் மாத தொடக்கத்திலேயே உக்கிரமாக இருக்க, மார்ச், ஏப்ரல் மாதங்களிலேயே மலைச்சாலைகளில் நீண்ட வரிசைகளில் அணிவகுக்க தொடங்கின வாகனங்கள். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சுற்றுலாவை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கில் உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 20ஆம் தேதி வரை இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ-பாஸ் வழங்கப்படும் என அறிவித்து அரசு செயல்படுத்தி வரும் ஆன்லைனில் இ-பாஸ் பெறும் முறை மிக எளிதாக உள்ளதாக சுற்றுலா பயணிகள் வரவேற்றனர். சூழலியல் செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் இந்த நடைமுறை வரவேற்பை பெற்றுள்ளது. கொடைக்கானல் ஒரு நல்ல பிளேஸு. நாங்கள் கோக்கஸ் வாக், குணா பார்க், இப்போ பிரையன் பார்க் வந்திருக்கோம். பிரையன் பார்க்கில் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். இ-பாஸ் அப்ளை பண்ணோம், எங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடுச்சு. எங்களை மாதிரியே நிறைய ஃபேமிலிங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மறுபுறம் இ-பாஸ் நடைமுறைக்கு சுற்றுலா சார்ந்த வணிகர்களிடையே கடுமையான எதிர்ப்பும் எழுந்துள்ளது. இவர்களது எதிர்ப்புக்கு வலு சேர்க்கும் வகையில் மே மாத தொடக்கத்திலிருந்து ஊட்டி, கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதை உறுதிப்படுத்துகின்றன புள்ளி விவரங்கள். உதகை, கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை 70% வரை குறைந்துள்ளதால் சுற்றுலாவை நம்பியிருக்கும் வணிகர்கள் கிறுகிறுத்து போயுள்ளனர். இ-பாஸ் முறையினால இப்ப கொடைக்கானல் கூட்டமே வரல. வருஷம் முழுக்க வந்து ஏப்ரல், மே இந்த 2 மாசத்துக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. கடன் அடைக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், சாப்பாடுக்கு பார்க்கணும், மருத்துவ செலவு பார்க்கணும். எங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு உண்டான அனைத்து செலவுமே இந்த மே மாசம் 1 மாசம் வியாபாரம் ஆகிறத வச்சுதான் எல்லாமே நடக்குது. இந்த இ-பாஸ் முறையினால கொடைக்கானல்ல சுத்தமா கூட்டம் இல்லாம போச்சு. இ-பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் கோடை மழை எச்சரிக்கை காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் குறைந்துள்ளது.
இதனால் பல லட்சம் பேர் வந்து செல்லும் உதகை, கொடைக்கானல் கோடை விழாக்களில் இந்த முறை கணிசமாக சுற்றுலா பயணிகளின் வருகை சரிந்திருக்கிறது. இப்போ சீசனே முடிய போகுது, இன்னும் 10 நாளில் எப்படி பிஸ்னஸ் ஆகுதுன்னு தெரியல. இதுக்கு கவர்மெண்ட் தான் எதனாவது பண்ணி சஜஸ்ட் பண்ணி எதனாவது மக்களுக்கு எதனாவது பண்ணணும். எங்களுக்கும் வியாபாரியான எங்களுக்கும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுற மாதிரி அளவுக்கு ஏதாவது கொண்டு வர நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருஷம் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு சார். எங்களோட வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது சார், இந்த சுற்றுலாவை நம்பி இருக்கிற சிறு வியாபாரிகள் முதல்ல இந்த டீபோர்ட் ஸ்டாண்டு, ஆட்டோ எல்லாமே ரொம்ப பாதிச்சிருக்கு சார். இன்னும் ஒரு வாரம் இந்த ஊட்டியில் சீசன் இருக்கும். இந்த இ பாஸ் நடைமுறையை கொஞ்சம் கேன்சல் பண்ணி கொஞ்சம் ஓப்பனாக எல்லாம் வர மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இ பாஸ் நடைமுறையால் வியாபாரிகள் மட்டுமின்றி சுற்றுலா வழிகாட்டிகள், வாகன ஓட்டுநர்கள், தங்கும் விடுதி உரிமையாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இ பாஸ் நடைமுறை சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான முன்னெடுப்பு என சொல்லப்பட்டாலும் உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முடக்கியுள்ளதையும் யாராலும் மறுக்க முடியாது. உலக புகழ்பெற்ற கீழடியில் சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் உட்பட ஏராளமான பார்வையாளர்கள் குவிந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள கீழடியில் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் பயன்படுத்திய பல அரிய வகை பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக 18,42 லட்சம் ரூபாய் செலவில் 10 கட்டிடங்களோடு கட்டப்பட்ட அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இங்கு பழங்கால மக்களின் வாழ்விடங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், பல தொழிற்சாலை கருவிகள், அணிகலன்கள் உள்ளிட்ட 13,824 பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. நான் இங்கே வந்து பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மணிகள், அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இங்கே நிறைய கிட்டத்தட்ட 7 to 9 இந்த 9 கேலரிஸ் இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவங்க வந்து இந்த மணிகள், அப்புறம் இந்த மண்பானைகள், இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பழங்காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து இங்கே வந்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது இன்னும் நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றத ஒரு சின்ன ஜிஸ்டாவது கிடைக்கும். பழங்காலத்தில் மக்கள் 2500 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, பண்டை மாற்று முறை எப்படி இருந்துச்சு, ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. இந்த இது மாதிரி ஒரு அருங்காட்சியகம் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. தயவு செஞ்சு எல்லாருமே வந்து விசிட் பண்ணலாம். அந்தளவு ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு அருமையான அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த அருங்காட்சியத்தில். கீழடியில் பயணிகளை ஈர்க்கும் வண்ணம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சங்ககால பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மலர்கள், மரங்கள் உள்ளிட்டவற்றை அருங்காட்சியக வளாகத்தில் வளர்க்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த செடிகள், மரங்கள் தற்போது வளர்ந்திருக்கும் நிலையில் அவற்றின் சங்ககால பெயர்கள், தற்போதைய பெயர்கள், தாவரவியல் பெயர்கள் ஆகியவை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாண்டிய மன்னர்களின் காவல் மரமாக வேம்பு மரம் இருந்ததாகவும், திலகம் என்ற மரத்திலிருந்து எடுக்கப்படும் குங்குமத்தை பழங்கால பெண்கள் பயன்படுத்தியது என 80க்கும் மேற்பட்ட செடிகள், மரங்கள் கீழடி அருங்காட்சியக வளாகத்தில் பயிரிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.